என் பேர் சத்யா. எங்கள் வீட்டுக்கார் பேர் பாலசெந்தில் வேலன். எங்கள் வீட்டுக்கார் பாலசெந்தில் வேலன் சிவில் இன்ஜினியராக இருக்கார் திருச்சியில். நாங்கள் உறையூர் டாக்கர் ரோட் 33 குளுமணி டர்னிங்கில் இருந்தோம். நாங்கள் சொந்த வீடு, பூர்வீக வீடு. நாங்கள் உறையூர் இடமலைப்பட்டி புத்தூரில் ரெங்காகாவரி அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது, சொக்கலிங்கபுரம், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில். நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கினோம். என்ன வாங்கினோன்னா 2023 வீடு வாங்கினோம். வீடு வாங்கி அந்த இடத்துக்கு குடி போட்டு நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் அந்த வீட்டுக்கு போனோம். அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஏ பிளாக்ல எஸ்ஆர்வி டீச்சர்னு ஹிந்தி டீச்சர் கருமண்டபத்தில் வேலை செஞ்சிட்ருக்கா. எஸ்ஆர்வி ஸ்கூல் கருமண்டபம் திருச்சி. ஏ பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவளுங்களுக்கு 2 மக. போனதுலேருந்தே எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தா. நாங்கள் யாரும் கண்டுக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் சென்சார் கேமரா வச்சாங்க வேவு பார்க்குறதுக்கு. எங்களுக்கு அது வச்சதே தெரியாது. வீட்டுக்குள்ளே வச்சதே எங்களுக்கு எப்படின்னு சத்தியமாக தெரியாது. நாங்கள் பல விதத்தில் யோசித்தோம். எங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி என் வீட்டில் ஏ பிளாக் 40 வீடு சேர்ந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இதில் எங்கள் வீட்டில் கேமரா வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் நான் கேமரா வச்சுருந்து நான் குளிக்கிறது, நான் போகிறது வர்றது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ஏ பிளாக்ல 40 வீடும். ஏ பிளாக்ல அதுக்கு உடனே A1Jல சுந்தர்ராஜன். யார்? A1J சுந்தர்ராஜன். A1Jல ஏ பிளாக்ல அவன் தான் இந்த இதற்கெல்லாம். அவனும் A1Aல முஸ்லீம். அவன் பேர் எனக்கு தெரியல. இவனு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாக. நாங்களும் 40 லட்சம் போட்டு அங்கே வீடு வாங்கினோம். கைலாச தட்டுகளை தான் காசை கொடுத்து அங்கே என்ன செஞ்சோம், வீடு வாங்கினோம். வீடு வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. என்ன செஞ்சாங்க, மந்திரவாதியை விட்டு மைண்ட் வாய்ஸ் நந்தினி திருச்சி. அவங்க அப்பா ஒரு மந்திரவாதி, அவங்க அம்மா ஒரு மந்திரவாதி, அவங்க அண்ணனும் மந்திரவாதி, குடும்பமே மந்திரவாதி. இந்த மந்திரவாதி குடும்பத்தை வச்சு மைண்ட் வாய்ஸ் வாங்குறவர். திருச்சி இடமலைப்பட்டி புத்தூர் ரெங்காகாவரி அப்பார்ட்மெண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸ் நந்தினி. நான் அவளை உலகத்துக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஏற்பட்ட கேடு கெட்டவளும் உலகத்தில் இருக்கிறா. இவ என்ன பண்ணுனா, மைண்ட் வாய்ஸ் நந்தினி பல ஆம்பளைங்களை மைண்டுக்குள்ளே செலுத்துவா. எப்படின்னா, பல ஆம்பளைங்களை மைண்டுக்குள்ளே செலுத்தி இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, அவங்களோட உடலுறவுக்களை செய்வா. லேடிஸை, கல்யாணமான பொண்ணுங்களை என்னையை பொறுத்த வரைக்கும் அவள் அப்படி தான் பண்ணினா. இது எனக்கு ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. நான் இப்போ வீடியோவாக எல்லாத்துலேயும் போடுறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க. ரெங்காகாவரி அப்பார்ட்மெண்ட்ஸ், பஞ்சப்பூர் பக்கத்தில் ரெங்காகாவரி அப்பார்ட்மெண்ட்ஸ், இடமலைப்பட்டி புத்தூர், சொக்கலிங்கபுரம், பஞ்சப்பூர் பக்கத்தில் இருக்குது. இதில் மைண்ட் வாய்ஸ் நந்தினி இவ என்னைய பல மோசமான பொம்பளை அப்படின்ட்டு என்ன பண்ணா, ஊருக்கே நான் குளிக்கிறது, பேட் வைக்கிறது எல்லாமே, டாய்லெட் போனால் கூட அதை கூட அசிங்கமாக அதை நான் பாடம் பிடிச்சேன்ட்டு. எனக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுவுமே ஓப்பன் பண்ண தெரியாது. சத்தியமாக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கெலாம் எதுவுமே ஓப்பன் பண்ண தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி தருவார். ஆனால் இவ என்னையே ஃபோட்டோ பிடிச்சி ஊர் ஜனங்களையும் இவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணினாங்க. ரெங்காகாவரி அப்பார்ட்மெண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸ் நந்தினி இவளை நான் ஊருக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஊர் உலகத்துக்கு இவளை டெலிகாஸ்ட் பண்ணுறேன். தயவுசெய்து பாருங்கள். இப்படிப்பட்ட மோசமான மாந்திரீகத்தை நான் அங்கேயே வயிறாக அடிச்சிருக்கேன். அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு போய் நான் அமைதியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் நான் பயங்கரமாக கத்துனேன். அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கும். என்னை கொலை பண்ணுறதுக்கு ஜனவரி 22 மைண்ட் வாய்ஸ் நந்தினி
அவங்க அப்பா மாந்திரீகம் கொரியர்காரன். யார்? அங்கே உள்ள கொரியர்காரனை பிடிச்சி என்ன நல்ல ஹைட்டாக இருப்பான், 6 அடி ஹைட்டாக இருப்பான். பேர் தெரியல. எங்கள் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி கொரியர் கொண்டு வருவான், 6 அடி ஹைட்டு. இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். திருச்சியில் மைண்ட் வாய்ஸ் நந்தினி. இவன் என்ன பண்ணுனா அப்படின்னா, அவங்கள விட்டு கொலை பண்ண வந்தா 5:30 மணிக்கு ஜனவரி 2026 சாயந்தரம் 5:40க்கு எங்கள் வீட்டில் கேமரா. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, கேமரா வச்சதெல்லாம் சத்தியமாக தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்னையை பார்த்துக்கோங்க. என்னையை நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் செல்லில் பார்த்துருப்பீங்க. அது நான் எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ணலை. நான் என்ன பண்ணேன், இவங்க பண்ணுறாங்கன்னு வீட்டில் கத்துவேன். வீட்டில் என்ன செய்வேன், கத்துவேன். எங்கள் வீட்டாளுங்கள்ட்ட எல்லாத்திலையும் சொன்னேன், யாருமே நம்பலை. இப்போ நானே உங்களுக்கு என் வீடியோவை அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. என்னோடய ஃபேஸை உலகத்துக்கு நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்னோடய ஃபேஸை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தவங்களும் இருப்பீங்க. நான் கக்கூஸ்குள்ளே டாய்லெட் போகிறதெல்லாம் பெரம்பலூர் ஹோட்டலில் ஒரு பையன், இந்த பொம்பளை குடும்ப பொம்பளையாக இருக்குது, கக்கூஸ்குள்ளே டாய்லெட் போகிறத காமிக்கிறா அப்படின்னாங்க. கக்கூஸ்குள்ளே டாய்லெட் சத்தியமாக அது நான் எடுக்கலை, அது என் வீட்டில் இருந்த கேமரா. அங்கேருந்து நான் என்ன செஞ்சிட்டோம், ஜனவரி 30 நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணிட்டோம். வெள்ளிக்கிழமை காலி பண்ணி உறையூர் வந்துட்டோம். இந்த மைண்ட் வாய்ஸ் நந்தினி என்ன பண்ணுனா, இப்போ நாங்கள் சொந்த வீடு உறையூரில் இருக்குது, வெக்காளியம்மன் கோயில்கிட்ட இருக்குது. அங்கே இருக்கிறோம். நான் இந்த வீடியோவை போடுறேன். எங்கள் வீட்டில் ஃபுல்லாக உறையூரில் எலக்ட்ரிக்கல் போர்டில் எல்லாத்தையும் சொல்லி வீடே கேமரா. அதில் கேமராவை செட் பண்ணி நாங்கள் வெளிச்சத்தில் சாப்பிட்றதில்ல, வெளிச்சத்தில் எதுவுமே பண்ணுறதில்ல. என் பையன், எனக்கு 9 வயசில் ஒரு பையன் இருக்கான், எனக்கு கபிலேஷ். அந்த சின்ன பச்சை குழந்தை கூட இருட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு, இருட்டில் தான் கக்கூஸ் போயிட்டுருக்கு, இருட்டில் தான் குளிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா, ரெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட்ஸில் மைண்ட் வாய்ஸ் நந்தினி. இப்போ நான் அவளை உலகத்துக்கு நல்ல, ஆனால் அவள் ஃபோட்டோ எனக்கு தெரியாது. இப்போ உறையூர் டாக்கர் ரோடு குழுமணி டேர்னிங்கில் அலிஃப் டீ ஸ்டால் கடைன்னு இருக்குது. என்ன கடை? அலிஃப் டீ ஸ்டால் கடை. அதுக்கு பக்கத்தில் குமார் வீடு, சுதா டீச்சர். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். இவங்க 2 பேரும் இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் கண்டுபிடிச்சது, என்னால் ரெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட்ஸில் கண்டுபிடிக்க முடியல. என்னால் ரெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட்ஸ், சொக்கலிங்கபுரம், எடமலைப்பட்டி புத்தூர், அங்கே என்னால் இது என்ன நடக்குதுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. என் சொந்த வீடு உறையூர் டாக்கர் ரோடு குழுமணி டேர்னிங்கில் காமாட்சிமன் கோயில்கிட்ட இருக்குது. இங்கே இருக்கிற அலிஃப் டீ ஸ்டால் கடை, அந்த கடைக்கு பக்கத்தில் குமார் வீடு, சுதா டீச்சர். இவங்க வீட்டில் தான் பல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மைண்ட் வாய்ஸ் நந்தினி திருச்சி. என்னை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே என் ஃபேஸை கண்டிப்பாக பார்த்தவங்க உண்டு. எதில்? செல்லில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதை நான் டெலிகாஸ்ட் பண்ணலை. என்னை வீட்டில் உள்ள கேமரா, என் வீட்டில் நிறைய மாந்திரிகத்தை பண்ணியிருக்காங்க. என் வீட்டில் நிறைய மாந்திரிகம். அவங்க அண்ணனும் அவளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்களாம் ஒன்றுமே பண்ணலை. நாங்கள் அந்த குடும்பத்துக்கோ அந்த ரெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கோ சத்தியமாக நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. நாங்கள் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம். எங்களைய அழிக்கிறதுக்கு இவ என்ன பண்ணுனா, பல ஆம்பளைங்களை மைண்டுக்குள்ள விடுவா. பல ஆம்பளைங்களை, அதாவது எப்படின்னா, தூங்க வச்சு ஆள் மனசில் தூங்க வச்சு. இந்த வீடியோ போடுறேன், கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன், எல்லாத்துலேயும் போடுறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பாருங்கள். என் ஃபேஸை எல்லாத்துலேயும் பாருங்கள். என் ஃபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே எல்லாத்துலேயும் வந்திருப்பேன். நான் போன இடத்துல எல்லா பக்கமுமே எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்கள் எல்லாருமே பார்த்தவங்க தான். என் வீட்டில் எனக்கே தெரியாமல் கேமரா வச்சு நான் குளிக்கிறத, பேடு மாற்றுறத, கக்கூஸில் டாய்லெட் போடுறத, இதை அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சோம். என்னை மோசமானவன் சித்தகரிக்கிறதுக்கு இதை அத்தனையும் பண்ணினது ரெங்காக்காவரி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏ பிளாக்கில் 40 குடும்பமும். நான் சொல்கிறது பொய்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கே தெரியும். என்னோட வீடு என்ன அங்கே இருக்குது. அந்த வீட்டில் ஒரு கிறிஸ்டின்காரங்களை குடி வச்சுருக்கோம். என் வீடு B1E, பி பிளாக்கில் B1E இருக்குது. வீடு வாங்கி அங்கே வச்சுருக்கோம்.
நான் இதை உங்களுக்கு இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் உள்ள ரெங்கா காவேரி அப்பார்ட்மெண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸ் நந்தினி இவ தான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. நான் வந்து இப்போ போனால் போகுது வந்துட்டு இதை பெரிய விஷயமா எடுக்க வேணாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அவள் அது மாதிரி பண்ணலை. ஆம்பளைங்களை கூட உடலுறவு கொள்கிறேன்ட்டு பல ஆம்பளைங்களை வந்து நான் தேவடியாத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல ஆம்பளைங்க கொஞ்சம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நானே ஓப்பனாகவே சொல்கிறேன். என்னை வந்து ஆனால் நான் வீட்டோடு இருக்கேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டை விட்டு வெளியில் போகிறதில்ல. ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட எங்கள் வீட்டுக்காரர் தான் போயிட்டு வருவார். ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட எங்கள் வீட்டுக்காரர் தான் போயிட்டு வருவார். நான் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன். ஆனால் வந்து இதை முன்ன நின்று நடத்துகிறது யாருன்னா, உறையூர் டாக்கர் ரோடு காமாட்சி அம்மன் கோயிலில் அலிஃப் டீ ஸ்டால் கடை. என்ன கடை? அலிஃப் டீ ஸ்டால் கடை பக்கத்தில் குமார் வீடும் சுதா டீச்சர் வீடும். இவங்க 2 பேர் தான் இவங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்துட்டு நாங்கள் அங்கே இருந்தப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணினாங்க. இப்போ நாங்கள் ஜனவரியில் இங்கே வந்தோம், தை மாதம். இன்றைக்கி என்னது இன்றைக்கி ஜூலை வியாழக்கிழமை. இன்றைக்கி நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என் முகத்தை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். என் முகத்தை செல்லுலேயோ எதில் வேணாலும் பண்ணியிருக்கலாம் அவங்க. நான் வந்து என்னையா மந்திரம் பண்ணி நிறுவனமாக நிற்க வச்சாங்க. என்னைய மந்திரம் பண்ணி நிறுவனமாக நிற்க வச்சாங்க. அந்த ஃபோட்டோவும் என்னைய பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் முழு காரணம் யார் அப்படின்னா, ரெங்கா காவேரி அப்பார்ட்மெண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸ் நந்தினி. அவள் என்ன கேரக்டர் என்னன்னு தெரியாது. அவள் நிறைய சப்போர்ட் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எதுவும் தெரியல. நான் ஒரு எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் மேக்ஸ் டீச்சர். நான் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் மேக்ஸ் டீச்சர். எங்கள் வீட்டில் இருக்கல நான் டீச்சராக இருந்தேன். என்னை பார்க்குற பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்போ நான் வந்து என் கூட படித்த பிள்ளைங்களுக்கு தெரியும் இது சத்யா டீச்சர் அப்படின்னு. யார்? சத்யா டீச்சர். என்னை பார்த்தீங்கன்னா சத்யா டீச்சர்னு தெரியும். என்னை வந்து என்ன பண்ணால் ஐயம்பாளையத்து செந்தில் அவனை வச்சு இந்த இல்லீகல் கேரக்டரில் எல்லாம் பண்ணுறாங்க. அவனை என்ன செய்வாங்க, என்னையோட வர விடுவாங்க. என்னையோட கண்ட பக்கம் வேவு பார்க்க அலைய விடுவாங்க. அலைய விட்டுட்டு என்னை என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து பாலசெந்தில் வேலன். எங்கள் மாமா வந்து மாரிமுத்து வெட்டினரி டாக்டர். எங்கள் மாமா வந்து உறையூரில் வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட்டில் அதில் இன்ஸ்பெக்டராக இருந்தவர். வீட்டோட ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். நான் வேலைக்கெல்லாம் போகல, வீட்டோட தான் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் என்னைய மைண்ட் வாய்ஸின் பேரில் ஏகப்பட்ட சித்திரவதை பண்ணுது மைண்ட் வாய்ஸ் நந்தினி. மாந்திரிகத்தை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெய்வம் என்கிட்ட இருக்காதான், தெய்வம் இவளால் ஒன்றும் பண்ண முடியாதான். அண்ணனும் தங்கச்சியும். அவள் அம்மா வந்து ஒரு மாந்திரிகத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணுருவா. நீங்கள் வந்து அவங்க அம்மாக்காரி வந்து மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணுருவா. அப்போ வந்து விவேக் வந்து கரண்ட் ஷாக் அடித்தா தான் வந்து மைண்ட் வாய்ஸ் பண்ணார். ஆனால் இந்த குடும்பம் அப்படி கிடையாது. மைண்ட் வாய்ஸ் பண்ணுறது மாந்திரிகத்தில் வீடு ஃபுல்லாக வந்து என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. வீட்டுக்குள்ளே நாங்கள் இருப்போம். வீட்டுக்குள்ளேயே கதவை திறந்து வந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நான் எல்லாத்திட்டையும் சொன்னேன். யாருமே நம்பலை. என்னை ஆனால் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்களே, என்னைய நிறைய பேர் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, இதில் செல்லில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மைன்னு தெரிய வரும். இது அத்தனையும் சத்தியம், உண்மை. நான் வெளியிடுறேன். இன்னும் நிறைய வீடியோ எங்கள் வீட்டுக்காரங்களை வச்சும் என் பையனை வச்சு வெளியிடுறேன். இதனால் பாதிக்கப்பட்டது சத்யா. இதனால் உறையூர் டாக்கர் ரோட் காமாட்சி அம்மன் கோயில் தெரு சத்யா என்னைய ரொம்ப பாதிச்சிட்டாங்க. ரொம்ப பாருங்கள், வீட்டில் தப்பாக இருக்கிறவ இப்படி கொண்டையை போட்டுக்கிட்டு இப்படி தான் இருப்பாளா? தப்பான ஒரு போகிறப்போ லேடி வந்து கொண்டையை போட்டுக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்களா? நீங்களே பாருங்கள், எப்படி இருக்கேன்னு நீங்களே பாருங்கள். என்னைய தப்பான லேடின்னு சித்தகரிக்கிறதுக்கும் பல ஆம்பளைங்களை விட்டா அதை கண்டுபிடிச்சிட்டேன் நான். என்னடா நம்ம மைண்டுக்குள்ளே என்னென்னமோ வருது அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா தூங்க வச்சு ஆழ்மனத்தில் டாக்டர்லாம் சப்போர்ட் அவங்களுக்கு. நாங்கள் போனோம் மெர்சி ஹாஸ்பிட்டலில் நல்லா கேட்குறேன், அண்ணாதுரை ஹாஸ்பிட்டலில் கவிதான்னு ஒரு லேடி டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க.
அவங்கள போய் இது பிடிச்சி எனக்கு பக்கவாத மாத்திரையை கொடுத்தாங்க. என்ன மாத்திரையை கொடுத்தாங்க? பக்கவாத மாத்திரையை. நல்ல வேளை அதை கண்டுபிடிச்சிட்டேன் நான். என்னடா இந்த மாத்திரையை எத்தனை நாளாக நம்ம மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், மாத்திரை ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு காலெல்லாம் கோணிட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம். எனக்கு பக்கவாத மாத்திரையை கொடுத்துருக்காங்க. என்ன மாத்திரையை கொடுத்துருக்காங்க? பக்கவாத மாத்திரையை. இன்னும் நான் நிறைய டெலிகாஸ்ட் பண்ணுறேன். நான் சமைச்சிட்டு இருக்கேன். இப்போ இதை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள்.